ஹலோ நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு வந்து யூடியூப் அண்ட் சோசியல் மீடியாவுல வந்து இந்த டிஎஸ்எல் சம்மந்தமான வீடியோ வந்து போட்டுட்டு போனேன் வந்து. இப்ப அதில வந்து நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, புதுசா வந்து வாங்கக்கூடிய மொபைலுக்கு தான இந்த ஐஎம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இல்ல ஏற்கனவே வந்து பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனையும் நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமான்னு சொல்லி நெறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அது சம்மந்தமான வீடியோ தான் இந்த வீடியோ. வீடியோக்கு போறதுக்கு முன்னால நம்ம சேனல புதுசா பார்வையிடக்கூடிய நண்பர்களா இருந்தா, கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனைய சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய நியூஸ் தளங்கள்ல வந்து தேடி பார்த்த அளவுக்கு வந்து அவங்க போட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஆ, நீங்க வந்து புதுசா வந்து வெளிநாட்டிலிருந்து கொள்வனவு செய்து கொண்டு வரக்கூடிய மொபைலைத்தான் வந்து நீங்க ஐஎம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அவங்க போட்டுக்கிறாங்க. அதாவது நீங்க உதாரணத்துக்கு நீங்க வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரக்கூடிய மொபைல் வந்து தனிநபரா இருந்தா 5 மொபைல் ஃபோன் வரைக்கும் வந்து நீங்க வந்து ஏர்போர்ட் ஊடாக வந்து நீங்க கொண்டு வரலாம். அந்த மொபைல வந்து நீங்க அவ்விடத்திலேயே வந்து நீங்க பதிவு செஞ்சு இப்ப கொண்டு வரதுக்கான வசதிகள வந்து அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி குடுத்திருக்கிறாங்க வந்து. அதே டைம்ல வந்து விற்பனையாளர்களா இருந்தா அவங்களுக்குன்ட்டு சொல்லி தனியா நெறைய ஆ நடைமுறைகள், சட்டங்கள் இருக்கு. அத அவங்க வந்து டிஆர்சிஎஸ்எல் வெப்சைட் தளத்தில வைத்து அவங்க பார்த்து, அது சம்மந்தமான ஃபுல் தகவல வந்து அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதே டைம்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா, வெளிநாட்டிலேருந்து செகண்ட் ஹேண்டா கொண்டாந்த மொபைலா இருக்கலாம். அல்லது வெளிநாட்டிலேருந்து புதுசா பொன் வந்து பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனா இருக்கலாம். அந்த மொபைல் ஃபோனுக்கான அ ஐஎம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு வந்து அவங்க தேவையில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, அதில அவங்க போட்டுக்கிறாங்க நியூஸ்ல என்ன சொன்னா, இப்ப ஜனவரி 28ஆம் தேதிக்கு முதல் பதிவு செய்யப்படாத ஐஎம்இஐ கொண்ட மொபைல் சாதனங்கள் இலங்கை தொடர்பு உணர்வுகளில் இயங்காதுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஆனாலும் வந்து அவங்க சந்தர்ப்பம் குடுத்துருக்காங்கன்னு சொன்னா, இந்த தேதிக்கு அதாவது இந்த 28ஆம் தேதிக்கு முன்னர் ஏற்கனவே வந்து இந்த தேதிக்கு முன்னர் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்கள் வந்து அ அந்த பதிவு தேவையில்லன்னு சொல்லி அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. அதில நீங்க வந்து பயப்படாம வந்து உங்களுடைய ஏற்கனவே பாவிச்சிட்டு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் டிவைஸ நீங்க வந்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். அது சம்மந்தமான உங்களுக்கான மேலதிக தகவல் எதுவும் நீங்க தேவைன்னு சொன்னா, trcl.gov.lk வெப்சைட்டுக்கு நீங்க போயிட்டு அது சம்மந்தமான முழு தகவல பார்த்துக்கொள்ளலாம். அல்லது வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன்ல வந்து 1900 என்ற நம்பருக்கு வந்து நீங்க போல் பண்ணி, அது சம்மந்தமான மேலதிக தகவல்களையும் வந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுபோல புதிய தகவல்களுக்கு தொடர்ந்தும் நம்ம சேனலோட இணைந்து கொள்ளுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும் என்பதை பத்தி கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சுக் கொள்ளுங்க. அடுத்த ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கலாம். ஓகே நண்பர்களே, பை.